அவங்க அப்பா அம்மா எங்க அப்பா அம்மா மேல வந்து குறை சொல்றதும் தப்பு. அவங்கள வந்து தண்டனை வாங்கி குடுக்கணும்னு நீங்க நினைக்கிற தப்புன்றத தெளிவா சொல்றாங்க. ஆனா எங்கேயுமே தம்பி தான் வந்து கூப்பிட்டான், இல்ல தம்பி தான் அந்த சம்பவத்த செஞ்சான்ற மாரி அவங்க பேசவே இல்ல மாட்றாங்க. தன் மீது விழுந்த ஒரு கரையை வந்து அத வந்து கிளீன் பண்றது, கிளாரிஃபை பண்றதுக்கு அந்த பொண்ணு பேசுது. இதோட இந்த பேச்ச விட்டுருங்க. ம். பேசாதீங்க. அப்படிங்கிற மாரி இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க பாக்குது. இதுலேருந்து நான் அந்த வீடியோ பார்க்குறப்ப என்னன்னா, அந்த பொண்ணு தெளிவான ஒரு விஷயம் பண்ணது. எனக்கும் கவினுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் நாங்க காதலிச்சோங்கிறத ஒத்துக்கிட்டது ரொம்ப தெளிவான விஷயம். அடுத்தடுத்து சொன்ன விஷயங்கள்ல நெறையா முரண்பாடுகள் இருக்கு. இருக்கு. ம். எங்க அப்பா, அம்மாவுக்கு தெரியாது. எங்களுடைய காதல் எங்க அப்பா, அம்மாவுக்கு தெரியாது. என் தம்பி தான் போய் சொன்னான். அதாவது ஒரு முறை வந்து அவங்க அப்பா கேட்டதாகவும், அப்ப நான் இல்லன்னு சொல்லிட்டேன். ஏன்னா கவின் தான் வந்து ஒரு 6 மாசம் டைம் கேட்டிருந்தான். 6 மாசத்துக்கு பிறகு சொல்லலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தான். ஆனா நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்பா அம்மாவ காப்பாத்துறாங்க. ஆனா தம்பிய வந்து பேரே சொல்ல இல்ல மாட்றாங்க. அந்த காதல் தெரியாதுன்னு இவங்க சொல்றாங்க, இந்த வீடியோல. ம். ஆனா கவினோட அப்பா என்ன சொல்றாரு, அந்த அவங்க வந்து எங்க வீட்ல வந்து மிரட்டுனாங்கன்னு அவர் சொல்றாரு. அவர் வந்து போலீஸ்காரரே கிடையாது. அது வந்து ஒரு குண்டாஸ் மாரி எங்கள மிரட்டுனாரு அப்படின்னு அவங்க அப்பா தரப்புல இருந்து சில விஷயங்கள் சொல்றாரு.